பல்வேறு போட்டிகளிலே வெற்றி பெற்றுள்ள மாணவ செல்வங்களுக்கு பரிசுறுப்பு விழாவிற்கு எனக்கு பேச வாய்ப்பினை வழங்கிய இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கன்னியத்தோக்கும் போட்டிகளுக்கு முடிய மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களுக்கும் நமது காஞ்சிரங்குடி ஊராட்சி உட்பட்ட அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லாக இருந்த நம்மளை செடிக்கு மனிதனாக மாற்றியது பெருந்தலைவர் காமராஜருடைய மதிய உணவும் இலவச கல்வியும் தான். மற்றும் மாண்புமிகு டாக்டர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுடைய சமச்சீர் கல்வியும் தான். உள்ளே பார்க்கின்றவன் வெற்றியடைகின்றான், வெளியே பார்க்கின்றவன் கனவு காண்கின்றான். உன்னுடைய பேர் ஆணவம் என்பதை முதலில் கண்டுபிடித்து உன்னுடைய உடன் பொருள் ஆவி அனைத்தையும் அதை செயல்படுத்தும். செயல்படுத்துகின்ற பொழுது நம்மளுடைய குறிக்கோள் என்ற எதுவும் பண்ணும்போது அவனுடைய வெற்றி என்ற நமக்கு கரியை கட்ட முடியும். இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அந்த ஆயுதம் தான் கல்வி என்றார்கள் நெல்சன் மண்டேலா அவர்கள். தன்னுடைய பெற்ற பிள்ளை கூட கைவிடலாம், ஆனால் தான் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தியடிகள். ஒரு நாட்டிற்கு செலவில்லாமல் ஒரு பாதுகாப்பை அளிப்பதுதான் கல்வி என்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். மாணவ செல்வங்களை ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் படி என்று சொல்கிறார்களே, அது எதற்கு சொல்கிறார்கள் என்று மாணவ செல்வங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மளுடைய ஒரு கத்தியை கூர்மைப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு கூர்மைப்படுத்த வேண்டும். அதே போலதான் நம்மளுடைய மூளையும். நம்மளுடைய மூளையை கூர்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும். இந்த படிப்பினுடைய அவசியத்தும் சரி, நம்மளுடைய கல்வியினுடைய அவசியத்தை புரிந்த காரணத்தினால்தான் நம்மளுடைய மூர் அடிங்களாக இருக்கட்டும், மேடைகளாக இருக்கட்டும், இன்றுமே தன்னுடைய வாழ்க்கையிலே சிறந்து வருகிறார், விளைமங்கியார்கள். தன்னுடைய தூக்குவதற்கான இடம் கூட எனக்கு ஒரு நூலகத்திற்கு அறிவாக்குங்கள் என்று சொன்னவர்தான் சட்டம் மாவேரி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தன்னுடைய படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை பாதியில் முடித்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அறிவு சிச்சையை அடுத்த நாள் மாற்றியவர்தான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். படிப்பால் மட்டுமே இந்த பாராட்டும் சரி நாட்டையும் சொல்லி பாராள முடியும் என்று நமக்கு படிக்க சொன்ன நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர் மேதகு டாக்டர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். பயணங்கள் கூடமெல்லாம் தன்னுடைய படிப்பினை ஒரு வாசிப்பதாக கொண்டிருந்தவர் நம்மளுடைய பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆகவே கல்வியின் மூலம்தான் ஒரு சமூகம் ஒரு உயர்ந்த பண்பாட்டையும் நாகரிகத்தையும் மனித நேயத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். கல்வி ஏழைகளுக்கு செய்வர்களுக்கு அணிகலன், பெண்களுக்கு பாதுகாப்பு, நாட்டிற்கு நன்மை. அப்படிப்பட்ட சிறந்தது கல்வி என்ற காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் மேல் என்றான் பெஞ்சமின் பிராங்கிலின். எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.